பாகு வந்துட்டு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க சித்தி சொன்ன பொய்யெல்லாம் தெரியுது. இதனால் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்தி விட்றாரு. என்னடா இது அப்பாவை பார்த்துக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு அருந்ததியோட ஹஸ்பண்டான அமரேந்தனுக்கு வந்துட்டு கால் வருது. இந்த மாதிரி த்ரெட்டன் காலு, எது வேணால் நடக்கும் உங்கள் ஃபேமிலிக்குன்ற மாதிரி த்ரெட்டன் பண்ண உடனே பயந்து போய் குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டு வர சொல்கிறாங்க. அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி போய் அவரும் விட்டுட்டு அவங்க ஒய்ஃபை பார்க்காங்க. அமரேந்தி, அதாவது அருந்ததி இல்லைன்றத சொல்கிறாங்க அமரேந்தர்கிட்ட. அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்கள தேடிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா அவங்க கூலாக வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவருக்காக பார்த்தவங்க சந்தோஷமாயிடுறாரு. இப்படி கிட்ட போகலான்றதுக்குள்ளேயே ஏதோ ஒரு வேன் வந்து அவங்கள கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல ரொம்ப இதுவாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இவர் ஓவர்டேக் பண்ணி போய் நிற்க அந்த கார்லேருந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அருந்ததியை தள்ளி விட்டுட்டு அவங்க கழுத்தில் கத்தி வச்சுட்ருக்காங்க. ஒரு முகத்தை மூடிட்டுருக்க ஒரு ஆள். இவர் பயந்து போயிட்டு துப்பாக்கி எடுத்துங்க பாரு, அருந்ததி விட்டு இல்லை ஒன்று சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு அருந்ததி பயப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அருந்ததியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அமரேந்தர்கிட்ட. பார்த்தா அந்த முகமுடி போட்ட ஆள் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, மகேஸ்வரியாக இருக்குது. அதாவது அருந்ததியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. நான் சும்மா விளையாண்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன விளையாட்டு, உன் ஃப்ரெண்டு பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இவன் எதுக்காக இங்கே வந்தான்ற மாதிரி கோவமாக வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாரு அமரேந்தர். சும்மா என் ஃப்ரெண்டு எனக்கு இவன் மட்டும் தானே இருக்கா, ப்ளீஸ் நான் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் உண்மையிலே வந்துட்டு உன் பொண்டாட்டி கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அமரேந்தர் வந்துட்டு அருந்ததியை மன்னிச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனோன்னே இன்னும் கடுப்பாயிடுறாங்க மகேஸ்வரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் அருந்ததி வந்துட்டு கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்ஜி பாகு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணியிருந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னாச்சு வாய்ஸ் எல்லாம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாகு கேட்க, நீ எதுவும் வந்தாலும் உன் மனசில் இருக்கிறத இங்கே இறக்கி வை, எங்கே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் கால்லேயே சொல்ல. அதை கேட்டவொன்னே பாகு ரொம்பவே அப்செட் ஆகி ஃபோன் கால் வந்துட்டு உங்களுக்காக நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு உங்களுக்கு பாட்டு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. அப்புறமா வெளியே வந்துட்டு பாகு கால் பண்ணுறாங்க. பாகு வந்துட்டு இங்கே அருந்ததி கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, எனக்கு தெரியும் நீ ஏதோ ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டவுடனே எனக்கு அழுகியாக வந்துச்சு, அதனால தான் நான் ஃபோன் இது பண்ணிட்டேன். சரி என்ன விஷயம், என்ன ஆச்சு சொல்லு சொல்ல. ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. இது பாரு, நீ அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னோட அக்கா, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீயும் ஃபிக்ஸ் ஆகிக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் சிரிச்சிடுறாங்க பாகு. சரிங்கக்கா இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா இங்கே பாரு, எனக்கு வந்துட்டு கல்யாண நாள் நான் வரேன், லைக் நீ வந்துட்டு கொடைக்கானல் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வச்சுறாங்க. என்ன இவங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்குது, எப்படி வந்து நான் சோகமாக இருக்கிற ஃபோன்லேயே கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கிறாங்க. என்னோடய அக்கா அது இதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பார்க்க வந்துட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு அருந்ததியோட ஃப்ரெண்டு வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக, அருந்ததியை போட்டு தள்ளுறதுக்காக மகேஸ்வரி ஆளுங்களை வர வச்சு பணம் கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துடுறாரு நம்ம அமரேந்தர் ஹீரோ. பார்த்துட்டு அவங்கள வேகமாக போய் பிடிச்சி, நீ எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்க, என் பொண்டாட்டி வந்துட்டு பொணமாக பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க உண்மை தெரிஞ்சிச்சு போல இருக்குன்னு பயப்படுறாங்க. அது வந்து அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் குடும்பத்துக்கு அவள் ரொம்ப முக்கியம், நான் இவ்வளோ தைரியமாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னா என் வீட்டில் அருந்ததி இருக்கான்ற தைரியம் தான், என் குழந்தைங்களுக்கு அவர் இருக்கான்னு தான். என் குழந்தைங்க மேலே எனக்கு பாசம் இல்லாமலாம் கிடையாது, எனக்கு உயிரே வச்சுட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு நான் ஒரு வேளை நாளைக்கே ஏதாவது ஒன்று எனக்கு ஆச்சு, நான் எல்லாம் போயிட்டேன்னா என் குழந்தைங்க என்ன நினச்சி எங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அதுங்க மேலே பாசத்தை காமிக்காத மாதிரி நினைக்கிறேன். மற்றபடி அவங்க மேலே எனக்கு அவ்வளோ அன்பு. அருந்ததிக்கு வந்துட்டு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நினச்ச அந்த குறிஞ்சி பூக்காக வந்துட்டு உன்னை வர வச்சுருக்கான்னு தெரியுது, நீ அதுக்காக தான் வந்துட்டு குறிஞ்சி பூக்காக தான் காசு கொடுத்துருக்கன்னு தெரியுது, இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நடக்கூடாது, அருந்ததிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரே உளறிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை நம்ம எதுக்காக பிளான் பண்ணுன்றது தெரியலன்னு நினச்சி மகேஸ்வரி சந்தோஷமாயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சலி ஸ்கூலில் ஒரே அமக்கலும் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஹெச்எம் ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்க அருந்ததியே, என் பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அதெல்லாம் நீங்கள் அவளுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாரு. இதனால் அஞ்சலியும் சேட்டை ஸ்கூலில் இன்னும் அதிகமாகவே இருக்குது.
இங்கே அவங்க ஃப்ரெண்டு கேட்டு என்னடி குழந்தைக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அருந்ததிக்கிட்ட கேட்க, சின்ன குழந்தை தாண்டி பாவண்டி, அவன் என்னடி பண்ணுவா, பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அருந்ததி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பாகு மறுநாள் வந்துட்டு அவங்களோட ஷோக்காக வந்துட்டு ரேடியோ ஸ்டேஷன் போகிறாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவசர அவசரமாக போக அவங்க ஃப்ரெண்ட் வந்து வாடி கேன்டீன் போகலான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு என் ஷோடி தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு போகிறாங்க. ஆனால் வேறு ஒரு ஆட்சியே இருக்கிறாங்க. பார்த்தோன்னு ஷாக்கி, என்னடி இதெல்லாம் அந்த மேனேஜரோட வேலைடி, நேற்று நீ பேசினது கோவத்தில் வந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறமா போயிட்டு கேட்க, நீ இப்போ கூட ஊன்னு சொல்லு, நீ என் கூட லாங் ட்ரைவ் வரியான்னு சொல்லு, உடனே உனக்கு ஸ்லாட் பண்ணுறேன், உன்னோட ப்ரோக்ராம் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு, அப்போ நீயும் வெளியே போ, நீ இனிமேல் எக்ஸார்ஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் அப்செட் ஆகி வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட மாமா. உடனே போயிட்டு அவங்க அக்காவுக்கு, அதுக்கப்புறம் அவங்க மாமா கிட்டே வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பாகுவோட அப்பா கால் பண்ணி, இங்கே பாருமா இதுக்கு வருத்தப்படாது, இந்த வேலை இல்லைன்னா என்ன, நீ இது பார்ட் டைமாக தானே பண்ணிகிட்டு இருக்க, ஃபுல் டைமுக்கு ஏதோ வேலை தேடுன்னு சொன்னால அது ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க இவங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாடி, அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவேன். உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கள, அதாவது அந்த ரேடியோவில் பேசுகிறது கூப்பிட்டாங்களா அருந்ததி உங்கள் அக்கான்னு சொல்லி, அவங்க இதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி போக முடியும், ஃப்ளைட்டு அது இதுன்னு நிறைய செலவு இருக்கு மாரி, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கெல்லாம் என்னடி பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃப்ளைட் டிக்கெட்டு இது பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அருந்ததி. ஏன்னா அருந்ததி வந்துட்டு ரேடியோவில் வந்துட்டு இவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஒரு ஆர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதனால் பாகு அப்செட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தோன்னா அப்படியே ஷாகாகி போயிடுறாங்க பாகு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ட்விஸ்ட்டுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.